வணக்கம். சக்தி விரைவு செய்திகள். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் ஜனவரி 22ஆம் தேதி நடைபெற இருந்த செமஸ்டர் தேர்வு 25 மற்றும் 30ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா ஜனவரி 22ஆம் தேதி திங்கட்கிழமை நடைபெறவுள்ளது. இவ்விழாவினையொட்டி புதுச்சேரி மாநிலத்திற்கு பொது விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். பொது விடுமுறை அளிப்பதற்கான அரசாணை நேற்று வெளியிடப்பட்டது. அதில் 22ஆம் தேதி விடுமுறையை ஈடு செய்ய பிப்ரவரி 17ஆம் தேதி சனிக்கிழமை அலுவலக பணி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்திற்கு நாளை 22ஆம் தேதி மதியம் அரை நாள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அன்று நடைபெற இருந்த பல்கலைக்கழக இளநிலை பட்ட செமஸ்டர் தேர்வுகள் 25ஆம் தேதிக்கும் முதுநிலை பட்ட செமஸ்டர் தேர்வுகள் 30ஆம் தேதிக்கும் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 16,000 ஓய்வூதியதாரர்களின் திருத்திய ஓய்வூதிய தொகையினை வழங்கும் பணிகளை முடித்து கணக்கு மற்றும் கருவூலத்துறை சாதனை படைத்துள்ளது. புதுச்சேரியில் கடந்த 2016ஆம் ஆண்டு ஜனவரி முதல் 2022ஆம் ஆண்டு மார்ச் வரையிலான காலகட்டத்திற்கு ஓய்வூதியதாரர்களுக்கு திருத்திய ஓய்வூதிய தொகை வழங்க அனுமதி தரப்பட்டுள்ளது. இது 16,000 ஓய்வூதியதாரர்களின் மத்தியில் மகிழ்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. மொத்தமுள்ள 16,000 நபர்களில் 14,500 புத்தகங்களை சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அனுப்பி அந்தந்த துறைகள் மூலம் இதுவரை 12,570 பென்ஷன்தாரர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட துறையின் இயக்குநர், கண்காணிப்பாளர்கள் என 20 பேருக்கும் மேற்பட்டோர் இரவு பகலாக கடினமாக பணியாற்றியதன் காரணமாக புதுச்சேரி மாநிலத்தில் மட்டும்தான் 80% மேல் பணி நிறைவு பெற்றுள்ளது. மற்ற மாநிலங்களில் 20% பணி கூட நிறைவேறாத நிலையில் புதுச்சேரி அரசின் கணக்கு மற்றும் கருவூலத்துறை சாதித்துள்ளது. மண்ணாடிப்பட்டு தொகுதி திருக்கனூர் பகுதியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருக்கனூர் பகுதியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான நமச்சிவாயம் தலைமை தாங்கி கணபதி ஹோமம் செய்து அலுவலகத்தை திறந்து வைத்தார். விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அருள்முருகன், தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கட்சி அலுவலகம் திறப்பு விழாவை முன்னிட்டு நிர்வாகிகளிடம் அரசு நலத்திட்ட உதவிகள் பெறும் விண்ணப்பங்களை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார். அயோத்தி ராமர் கோவில் குடமுழக்கை முன்னிட்டு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாகம் விடுமுறை அறிவிப்பை திரும்ப பெற்றுள்ளது. அயோத்தி ராமர் கோவில் சிலை பிரதிஷ்டை செய்யும் குடமுழக்கு நிகழ்ச்சியினை முன்னிட்டு புதுச்சேரியில் இயங்கி வரும் மத்திய அரசின் ஜிப்மர் மருத்துவமனையில் ஜனவரி 22ஆம் தேதி பிற்பகல் 2:30 மணி வரை வெளிப்புற நோயாளிகள் பார்வை இல்லை என்றும் மருத்துவமனை மூடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த அறிவிப்பை ரத்து செய்து மருத்துவமனையினை மூடுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் புதுச்சேரி சமூக ஆர்வலர் ராஜா என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்தார். இந்த பொதுநல மனுவை தலைமை நீதிபதிகள் விசாரணைக்கு எடுத்துக் கொண்டனர். விசாரணையில் புதுச்சேரியில் நாளை வழக்கம் போல் அறுவை சிகிச்சை உள்ளிட்ட அனைத்து மருத்துவ சேவைகளும் தொடரும் என ஜிப்மர் மருத்துவமனை உயர்நீதிமன்றத்தில் உத்தரவாதம் அளித்தது. இதனைத் தொடர்ந்து ஜிப்மர் மருத்துவமனைக்கு எதிரான மனு திரும்ப பெறப்பட்டது. நாளை வழக்கம் போல் மருத்துவமனை செயல்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பாண்டி மெரினா அருகே கடலில் குளித்தபோது ராட்சத அலையில் சிக்கி 11ஆம் வகுப்பு படித்த மாணவன் ஜெகதீஷ் என்பவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வேல்ராம்பட் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெகதீஷ் தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். வார விடுமுறையை முன்னிட்டு பாண்டி மெரினா பகுதியில் இன்று நண்பர்களுடன் கடலில் குளித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஜெகதீஷ் ராட்சத அலைகளால் இழுத்துச் செல்லப்பட்டார். இதுகுறித்து காவல்துறை மற்றும் கடலோர காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. கடலில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட மாணவர் உடலை மீட்டு காவல்துறையினர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 1 மாதத்தில் மட்டும் கடலில் குளித்து 7 பேர் உயிரிழந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தும் ரெஸ்டோ பார்களை தடை செய்ய வேண்டும் என்று புதுச்சேரி RLV ஜனநாயக பேரவை கூட்டத்தில் தீர்மானம் இயற்றப்பட்டது. புதுச்சேரி RLV ஜனநாயக பேரவையின் மாநில செயற்குழு கூட்டம் நிறுவன தலைவர் RL வெங்கட்ராமன் இல்லத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு சிவகுமாரன் தலைமை தாங்க நிர்வாகிகள் ஆண்டாள் கோமதி, ராதாகிருஷ்ணன், ரகுபதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர்.
கூட்டத்தில் ஆர்எல்வி ஜனநாயக பேரவைக்கு மாநில அளவில் புதிய அமைப்பாளர் அறிவிப்பது என்றும், கலாச்சார சீர்கேடான ரெஸ்டோ பார் புதுச்சேரியில் தடை செய்வது, ரேஷன் கடைகளை விரைவில் மீண்டும் திறப்பது, குப்பை வரியினை ரத்து செய்வது, ப்ரீபெய்டு மின் மீட்டர் பொருத்துவதை தடை செய்வது, புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறுவது சம்பந்தமாகவும் கூட்டத்தில் கலந்தாலோசிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஆர்எல்வி பேரவையின் மாநில கமிட்டி கலைக்கப்பட்டு புதிய மாநில அமைப்பாளராக சிவகுமாரன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். வில்லியனூர் மேற்கு பகுதிக்கு உட்பட்ட பத்துக்கண்ணு, ராமநாதபுரம், தொண்டமாநத்தம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் காவல்துறையினரின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. வில்லியனூர் மேற்கு பகுதிக்கு உட்பட்ட பத்துக்கண்ணு, ராமநாதபுரம், தொண்டமாநத்தம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் காவல்துறையினரின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. வில்லியனூர் மேற்கு பகுதி எஸ்பி வம்சிதர் ரெட்டி உத்தரவின் பேரில் வில்லியனூர் காவல் நிலைய ஆய்வாளர் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற கொடி அணிவகுப்பு நிகழ்ச்சியில் உதவி ஆய்வாளர் வேலுகுமார், உதவி ஆய்வாளர்கள் வேலு, குமார் உள்ளிட்ட காவல்துறையினரின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. தொடர்ந்து குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்களை பாதுகாக்க நேற்று மாலை இந்த கொடி அணிவகுப்பு முக்கிய சாலைகள் வழியாக நடைபெற்றது. இதில் பல்வேறு ரவுடிகளின் வீடுகளில் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. பல்வேறு இடங்களில் சாலை ஓரமாக, குளக்கரை அருகில் பல்வேறு இடங்களிலும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. இதில் மது அருந்திக் கொண்டிருந்த நபர்களிடம் விசாரணை மேற்கொண்டு அவர்களை எச்சரித்து அனுப்பினர். கோட்டக்குப்பம் அருகே கடலில் நீச்சல் அடித்த ஜெர்மனி நாட்டுக்காரர் திடீரென்று உயிரிழந்தார். இறந்தவரின் மகனுக்கு தந்திராயன்குப்பம் பகுதி பெண்ணுடன் திருமணம் நடைபெற்றுள்ள நிலையில் இறந்த ஜெர்மனி நாட்டுக்காரருக்காக மீனவர்கள் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டி சோகத்தில் உள்ளனர். ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்தவர் வால்கர். கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு தனது மனைவியுடன் ஆரோவில் வந்த இவர் இங்குள்ள தமிழ் கலாச்சாரத்தில் ஈர்ப்பு ஏற்பட்டு அடிக்கடி ஜெர்மனியில் இருந்து புதுச்சேரிக்கு வந்து 3 மாதம் முதல் 6 மாதம் வரை தங்கியுள்ளார். மேலும் இவர்களுக்கு புதுச்சேரியில் குழந்தை பிறந்ததால் கோவிந்தன் என பெயர் வைத்ததோடு தமிழ் பெண்ணையும் திருமணம் செய்து வைத்துள்ளனர். இந்நிலையில் வால்கர் நேற்று கடலில் நீரில் நீச்சல் அடித்துக் கொண்டிருந்த போது திடீரென எந்தவித அசைவும் இன்றி கடல் நீரில் மிதந்துள்ளார். இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அவரது மனைவி கூச்சலிடவே அங்கிருந்த மீனவர்கள் வந்து கடலில் மிதந்த வால்கரை கரைக்கு தூக்கி வந்து மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஆனால் வரும் வழியிலேயே அவர் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இறந்த வால்கர் உறவினர் என்பதால் தந்திராயன்குப்பம் மீனவர்கள் மத்தியில் பெரும் சோகம் ஏற்பட்டுள்ளது. கோட்டக்குப்பம் மற்றும் தந்திராயன்குப்பம் பகுதி முழுவதும் இறந்த வால்கருக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது. பிரிகாஸ்ட் முறையினை பயன்படுத்தி பெரிய மார்க்கெட் கட்டுவதற்கு பொதுப்பணித்துறை திட்டம் தயாரித்துள்ளது. நகர பகுதியில் உள்ள பெரிய மார்க்கெட் கட்டிடத்தை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் இடித்து புதிய கட்டிடம் கட்ட புதுச்சேரி அரசு முடிவு செய்தது. மார்க்கெட் கட்டிடம் கட்டுவதற்கு ஓராண்டிற்கு மேல் கட்டுமான பணிகள் நடைபெற்றால் தங்களின் வியாபாரம் பாதிக்கும் என்று கூறி வியாபாரிகள் தங்களின் எதிர்ப்பை தெரிவித்தனர். அரசு பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் கட்டி முடிக்கப்படும் என உறுதியளித்தும் வியாபாரிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால் ரூபாய் 54 கோடியில் மார்க்கெட் கட்ட விடப்பட்ட டெண்டர் கைவிடப்பட்டது. தற்போது குமரகுருபள்ளம் பகுதியில் பிரிகாஸ்ட் முறையில் ரூபாய் 45 கோடியே 5 லட்சம் மதிப்பில் 12 தளம் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்பட்டு வருகிறது. இது 2 மாதத்தில் கட்டி முடிக்கப்படவுள்ளது. அதே முறையினை பயன்படுத்தி பெரிய மார்க்கெட் கட்டுவதற்கு பொதுப்பணித்துறை திட்டம் தயாரித்துள்ளது. விரைவில் நிதித்துறை ஒப்புதல் பெற்று டெண்டர் விடப்படவுள்ளது. நாட்டின் 75வது குடியரசு தின விழாவையொட்டி காரைக்காலில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நிறைவு கிளை சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. நாட்டின் 75வது குடியரசு தினம் வருகின்ற 26ஆம் தேதி நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் குடியரசு தினத்தை போற்றும் வகையில் காரைக்காலில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நிறைவு கிளை சார்பில் சிறப்பு இரத்த தான முகாம் நடைபெற்றது. நிறைவி கனிஷா பள்ளி வீதியில் உள்ள தௌஹீத் ஜமாத் அலுவலகத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாவட்ட செயலாளர் ஃபயாசுதீன் தலைமையில் மருத்துவ அணி செயலாளர் ஜாகிஸ் அப்பாஸ் மற்றும் நிறைவி கிளை நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். இரத்த தானம் செய்தவர்களுக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நிறைவி கிளை சார்பில் ஊட்டச்சத்துள்ள உணவுகள் வழங்கப்பட்டது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மருத்துவ சேவை அணி சார்பில் தொடர்ந்து பல்வேறு நாட்களில் இரத்த தான முகாம்கள் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது.
புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நுழைவுத் தேர்வு அல்லாத PhD மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க வரும் 30ஆம் தேதி வரை காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் 1071 PhD இடங்கள் உள்ளன. இந்த ஆராய்ச்சி படிப்பில் நுழைவுத் தேர்வு அடிப்படையிலும் நுழைவுத் தேர்வு இல்லாமலும் ஆண்டுதோறும் மாணவர் சேர்க்கை நடத்தப்படுகிறது. நுழைவுத் தேர்வு இல்லாத பிரிவில் பல்கலைக்கழகத்தில் 439 இடங்கள் உள்ளன. இந்த இடங்களுக்கு கடந்த டிசம்பர் 22ஆம் தேதி முதல் ஜனவரி 1ஆம் தேதி வரை இணையதளம் வாயிலாக விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. நாடு முழுவதும் இருந்து மாணவ மாணவிகள் போட்டி போட்டுக் கொண்டு உயர் படிப்பிற்கு விண்ணப்பித்திருந்தனர். மாணவர் நலன் கருதி விண்ணப்பிப்பதற்கான காலக்கெடு வரும் 30ஆம் தேதி வரை புதுச்சேரி பல்கலைக்கழகம் நீட்டித்து உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி மாநில ஆம் ஆத்மி மாநில தலைவராக சண்முக சுந்தரம் நியமிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி மாநில ஆம் ஆத்மி கட்சியின் மாநில தலைவராக சண்முக சுந்தரம் நியமிக்கப்பட்டுள்ளார். இது சம்பந்தமாக ஆம் ஆத்மி கட்சியின் நிர்வாகி சுத்தம் சுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், புதுச்சேரி மாநில ஆம் ஆத்மி கட்சியின் துணைத் தலைவராக இருந்த சண்முக சுந்தரம் தற்போது மாநில தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் என்று குறிப்பிட்டார். மேலும் ஆம் ஆத்மி கட்சியின் நிர்வாகிகளுக்கு பல்வேறு கொலை மிரட்டல்கள், அச்சுறுத்தல்கள் வருவதாகவும் தினமும் தொலைபேசி மூலமாகவும் நேரடியாகவும் மிரட்டுவதாகவும் குற்றம் சாட்டிய அவர், ஆட்சியாளர்கள் செய்யாத வேலைகளுக்கு வேலை செய்தது போன்று பணம் பெற்றுள்ளனர் என்றும், ஊழல் மலிந்துள்ளது, சட்டம் ஒழுங்கு கெட்டுள்ளது, சாலைகள் செப்பனிடப்படவில்லை என்று சாலைகள் சரி செய்யப்படவில்லை, இவற்றையெல்லாம் கண்டித்து மிகப்பெரிய போராட்டம் நடத்தப் போவதாகவும் சுத்தம் சுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். பேட்டியின் போது புதிதாக நியமிக்கப்பட்ட மாநில தலைவர் சண்முக சுந்தரம் மற்றும் ஆம் ஆத்மி கட்சியின் நிர்வாகி முருகன் ஆகியோர் உடனிருந்தனர். தேசிய விருதாளர் கலைமாமணி மாலதி செல்வம் ரங்கோலி கோலம் மூலமாக வரைந்த அயோத்தியில் கட்டப்பட்டு வரும் ராமர் கோவில் மற்றும் ராமர் குழந்தை ராமரை பிரதமர் மோடி வணங்கும் ஓவியத்தை வரைந்துள்ளார். அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் நேரில் ஓவியத்தை பார்வையிட்டு மாலதி செல்வத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா வரும் 22ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு தேசிய விருது பெற்றவரும் கலை மாமணியுமான மனதின் குரல் மூலம் பிரதமர் மோடியால் அடையாளம் காணப்பட்ட மாலதி செல்வம் அயோத்தியில் கட்டப்பட்டு வரும் ராமர் கோவில் மற்றும் அயோத்தி ராமர் குழந்தை ராமர் அதனை பிரதமர் மோடி வணங்குமாறு ஒரு அற்புத ரங்கோலி கோலம் மூலம் ஓவியத்தை அவர் வரைந்துள்ளார். இதனையடுத்து ராஜ்பவன் தொகுதியின் பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான VP ராமலிங்கம் அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று வரைந்த ரங்கோலி கோலத்தை பார்வையிட்டு பிரமித்தார். மேலும் அந்த ரங்கோலி கோலம் வரைந்த மாலதி செல்வத்திற்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி தலைவர் முன்னிலை வகித்து நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதியின் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளான ஆனந்த பாஸ்கர், ஜானகிராமன், வள்ளி என்ற பச்சையம்மாள், கார்த்திக் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் சக்தி விரைவு செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.